நம்ம ஏற்கனவே வந்து நம்பர் சிஸ்டம் எண்ணியலில் வந்து பேசிக்ஸ் பார்த்துருந்தோம் சரிங்களா. இது வந்து டிவிசிபிலிட்டின்னு ஒரு சம் கேட்பாங்க. டிவிசிபிலிட்டி ஒரு சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 121 அப்படின்னு இருக்குது. இது வந்து எந்த நம்பரால் வகுப்படுன்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் 7, 8, 6, 5ன்னு கொடுத்துருவாங்க சரிங்களா. கொடுத்தா இது வந்து 7ஆல் வகுப்படும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா. இதேமாதிரி கொஞ்சம் பெரிய நம்பரை கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்கன்னா 7 2 4 5 6 8 இப்படி கொடுத்து எந்த நம்பரால் வகுப்படும் அப்படின்னு கேட்பாங்க. இதேமாதிரி பெரிய நம்பரை ஈஸியாக வந்து நம்ம எதால் வகுப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து இந்த டிவிசிபிலிட்டி இதுக்கான ஒரு தனி ரூல் இருக்குது. 11 நம்பர் வரைக்கும் நம்ம பார்ப்போம். எப்படி ஈஸியாக டக்குன்னு முடிக்கிறது, எப்படி டக்குன்னு நம்ம வந்து வகுக்கிறது அப்படின்றத பார்க்குறதா வந்து டிவிசிபிலிட்டி ரூல்னு சொல்லுவாங்க இதை. ஓகேங்களா. எப்படி வகுக்கிறது அப்படின்றதுக்காக ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதை பற்றி சிம்பிளாக பார்ப்போம் சரிங்களா. இப்போ நம்ம 2ஆம் நம்பர் இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன். இப்போ நம்பர் 2 இருக்குது அப்படின்னா ஒரு நம்பர் வந்து 2ஆல் வகுப்படும் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலான்னா, கடைசி ஒரு நம்பர் இருக்குன்னா இப்போ 450 அப்படின்னு இருக்குன்னா கடைசி நம்பர் 0 ஆகும். இதே வந்து 452 கடைசி நம்பர் ஈவன் நம்பர் இரட்டைப்படை எண்ணாகவும் இருந்தால் அந்த நம்பர் வந்து 2ஆல் வகுப்படும் சரிங்களா. கடைசி நம்பர் 0ஆகவும் 2ஆகவும், அதாவது இரட்டைப்படை எண் 2 இல்லை 4 6 8 இதெல்லாம் இரட்டைப்படை எண்ணுன்னு சொல்லுவோம்ல. இரட்டைப்படை எண்ணாக இருந்ததுன்னா அந்த 2ஆல் வந்து அது வகுப்படும். ஓகேங்களா. அப்போ 4 5 6 3 2 1 2 அப்படின்னு இருக்குது. அப்போ கடைசி நம்பர் 2ஆக இருக்குது. இது 2ஆல் வகுப்படுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா 2ஆல் வகுப்படும். ஏன்னா கடைசி நம்பர் வந்து இரட்டைப்படை எண்ணாக இருக்குது. ஓகேங்களா. இதே மாதிரி கடைசி நம்பர் இப்போ 0ஆக இருக்குது அப்படின்னு வச்சுக்கேன். இது 2ஆல் வகுப்படுமா அப்படின்னு கேட்டால் இது 2ஆல் வகுப்படும். ஏன்னா கடைசி நம்பர் 0ஆக இருக்குது. இதே லாஸ்ட் நம்பர் 11 இருக்குன்னா இது ஒற்றைப்படை எண், இது 2ஆல் வகுப்படாது. 0.5 சம்திங் அப்படின்ற மாதிரி போகும் சரிங்களா. அப்போ 2ஆல் வகுப்படக்கூடியது கடைசி எண் வந்து ஒரு பெரிய நம்பர் இருக்குன்னா அந்த நம்பரில் கடைசி எண் 0ஆகவும் இரட்டைப்படை எண்ணாகவும் இருந்தது அப்படின்னா 2ஆல் அது வகுப்படும். புரியுதுங்களா. இதுதான் வந்து 2க்கான டிவிசிபிலிட்டி ரூல். இவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாங்கன்னா கடைசி நம்பர் 0ஆகவும் 2ஆகவும் இரட்டைப்படை எண்ணாகவும் இருந்தது அப்படின்னா அது 2ஆல் வகுப்படும். 2ஆம் நம்பர் முடிச்சிட்டிங்களா. நம்பர் 2 முடிச்சாச்சு. அடுத்தது நம்பர் 3 and 9. இப்போ இது இருக்குது அப்படின்னா கொடுக்கப்பட்ட எண்ணை வந்து சம் ஆஃப் த நம்பரை சம் ஆஃப் த நம்பர் ஒரு நம்பர் கொடுத்தா அது சம் ஆஃப் த நம்பர் அப்படின்னா இப்போ 4 5 3 2 1 அப்படின்னு இருக்குன்னா சம் ஆஃப் த நம்பர் அப்படின்னா இங்கிலீஷில் வந்து இதை ஒரு நம்பரையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி அது 3ஆல் வகுப்பட்டது அப்படின்னா அது வந்து 3ஆலையும் 9ஆலையும் வகுப்படும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா. இப்போ இதை கூட்டி பார்க்கணும். 4 5 எவ்வளோ 9, 9 3 எவ்வளோ ஆச்சு 9 3 12, 12 2 எவ்வளோ ஆச்சு 14, 14 1 எவ்வளோ ஆச்சு 15, 15 3ஆல் வகுப்படும். ஓகேங்களா. இது 9 அதே ரூல்ஸ் தான் 9க்கும். கொடுக்கப்பட்ட எண்ணை கூட்டி 9ஆல் அடிப்பட்டது அப்படின்னா அதுவும் வந்து 9ஆல் அடிப்பட்டுன்னு அர்த்தம். இப்போ எல்லாத்தையும் இது இப்போ 4 + 5 5 + 3 கூட்டுறோம். 4 + 5 எவ்வளோ ஆச்சு 9 ஆச்சு. 9 + 3 எவ்வளோ ஆச்சு 12 ஆச்சு. 12 + 2 14, 14 + 1 15. இப்போ இந்த நம்பரை கூட்டினா 15, இதை 3ஆல் வகுக்கக்கூடியது. அப்போ இந்த நம்பர் 3ஆல் அடிப்படும் சரிங்களா. இந்த நம்பர் எதால் இப்போ எப்படின்னா வச்சுக்கிங்களேன். எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ எழுதணும்ல 4 5 3 2 1 கொடுக்கப்பட்ட எண் எந்த எண்ணால் வகுப்படும்னு சொல்லி கேட்டுருவாங்க சரிங்களா. ஆப்ஷனில் 3 கொடுத்துருவாங்க, 2 கொடுத்துருவாங்க, 5 கொடுத்துருவாங்க, 7 கொடுத்துருவாங்க. நம்ம 7 கடைசியில் 21 இருக்கே இது 7ஆல் வகுப்படுமா அப்படின்னு பார்த்துட்ருப்போம் சரிங்களா. 7க்குன்னு ஒரு தனியாக ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி பார்க்கணும். 3க்கான ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி பார்க்கணும். இப்போ 2ன்னு பார்த்தீங்கன்னா கடைசி எண் இரட்டைப்படை எண் 0ஆக இருக்கணும். அப்போ 2 கிடையாது சரிங்களா. 5க்கானது நான் சொல்லி தரல உங்களுக்கு. 5க்கானது என்ன அப்படின்னா கடைசி நம்பர் வந்து 5ஆக இருக்கணும், இல்லைனா 0ஆக இருக்கணும். ஓகேங்களா. 5 இப்போ 25 35 அப்படின்னு இருக்கணும், இல்லைனா 0ஆக இருக்கணும். அப்போ 5ம் கிடையாது. அப்போ இல்லை 7 இல்லை 3. அப்போ 3ஆம் நம்பருக்கான ரூல்ஸையும் 7ஆம் நம்பருக்கான ரூல்ஸையும் போட்டு பார்க்கணும். நம்ம போய் அப்போ உட்காந்துட்டு 7ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டு 3ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டு வந்தோம்னா டைம் எடுக்கும். ஓகேங்களா. அதனால தான் வந்து இந்த ரூல்ஸை படிக்கிறோம் சரிங்களா. புரியுதுங்களா.
புரியல அப்படின்னா கமெண்டில் இந்த செக்ஷன் புரியல அப்படின்னு சொல்லுங்கள். திரும்பி கூட தனியாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட போடுறேன். ஓகேங்களா? 3ஆம் நம்பரும் 9ஆம் நம்பரும் புரிஞ்சுங்களா? இப்போ ரெண்டுத்துக்குமே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கொடுக்கப்பட்ட எண் இருக்குன்னா அந்த நம்பரை ஃபுல்லாக கூட்டணும். கூட்டி 3ஆல் அடிபட்டது அப்படின்னா அந்த எண் 3ஆல் வகுக்க முடியுது அப்படின்னா அந்த எண் வந்து 3ஆல் வகுப்படும். ஓகேங்களா? அதே மாதிரி 9க்கும் கொடுக்கப்பட்ட எண்ணை ஃபுல்லாக கூட்டி 9ஆல் வகுக்க முடியுது அப்படின்னா அதுவும் 9ஆல் வந்து அடிபடும்னு அர்த்தம். சரிங்களா? ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்தது 4, 8. ஓகேங்களா? அடுத்தது 4, 8. இப்போ 4, 8 லாஸ்ட் 2 டிஜிட் வந்து டிவைட் பை 4, அதாவது கொடுக்கப்பட்ட ஒரு எண் இருக்குது அப்படின்னா அதில் கடைசி 2 இலக்க எண் வந்து 4ஆல் அடிபட்டது அப்படின்னா அது அந்த நம்பர் ஃபுல்லாகவே வந்து 4ஆல் வகுக்க முடியும். 8க்கு என்னென்னா கொடுக்கப்பட்ட கடைசி 3 எண் வந்து 8ஆல் வகுக்க முடியுது அப்படின்னா அந்த எண் ஃபுல்லாகவும் 8ஆல் அடிபடும். எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ 1, 4, 2, 8, 7, 2, 8 அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த கடைசி இருக்க இப்போ இந்த நம்பர் இருக்குங்களா, இது 4ஆல் அடிபடுதா அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? 4 4s are 16, 5 4s are 20, 6 4s are 24, 6 4s are 24, 7 4s are 28. ஓகேங்களா? அப்போ இது வந்து 7ஆல் அடிப்படுது. அப்போ இந்த நம்பர் வந்து இப்போ 4ஆல் அடிக்க முடியுது, 4 7s are 28 அப்படின்னு அடிக்க முடியுது. அப்படின்னும் போது இந்த எண் ஃபுல்லாகவே வந்து 4ஆல் அடிக்க முடியும். ஓகேங்களா? புரியுதுங்களா? கடைசி 2 இலக்க எண்ணை வந்து 4ஆல் அடிக்க முடிஞ்சுது அப்படின்னா அந்த எண் மொத்தமாகவே 4ஆல் வகுக்க முடியும். புரியுதுங்களா? இப்போ அதே மாதிரி 8க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க பாருங்கள். இப்போ 4 5 6 8 8 1 6 இப்படின்னு இருக்குங்களா? இப்போ இந்த இவ்வளோ பெரிய நம்பர் இருக்குது, இதில் கடைசி 3 நம்பர். ஓகேங்களா? இந்த 3 நம்பர் எடுக்கணும். சரிங்களா? இப்போ வந்து 8ஆல் அடிக்க முடியுதான்னு பார்க்கணும். 8 1 is 8, 8 2s are 16. ஓகேங்களா? இது 8ஆல் அடிக்க முடியுது. அப்போ இந்த எண் ஃபுல்லாகவே வந்து 8ஆல் வகுப்படும். ஓகேங்களா? இதுதான் 4க்கும் 8க்கான டிவிசிபிலிட்டி ரூல். புரியுதுங்களா? இப்போ நம்ம 2 முடிச்சிட்டோம், 3 9 முடிச்சிட்டோம், 4 8 முடிச்சிட்டோம். இதில் இருக்கிறதே ஈஸியானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 10 தான். ஓகேங்களா? இப்போ கடைசி 10க்கு வந்து என்ன வரணும், லாஸ்ட் நம்பர் 0ன்னு வரணும், இல்லை 10ன்னு வரணும். ஓகேங்களா? அதை 5க்கு அப்படி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நம்பர் 5ன்னு வரணும், இல்லைனா 0ன்னு வரணும். ஓகேங்களா? இதுதான் 5க்கும் 10க்கான டிவிசிபிலிட்டி ரூல். இப்போ பார்த்தீங்கன்னா 500ன்னு இருக்குது, இதை வந்து 5ஆல் அடிக்க முடியும். 5 1 is 5, 0 0 அப்படின்னும் போது எவ்வளோ ஆகிடுது, 100 ஆகிடுது. ஓகேங்களா? புரியுதுங்களா? 5ஆம் வாய்ப்பால் அடிச்சிங்கன்னா 5 1 is 5, 0 0, 4 5 5, 0 0. அப்போ 5 100 எவ்வளோ ஆச்சு, 500 ஆச்சு. இதுவும் அதே தான். இப்போ அதே 500/10 அப்படின்னும் போது ஒரு 0 அடிச்சிடுறீங்க. அப்போ 50 அடிப்படுது. புரியுதுங்களா? அப்போ 5ஆம் வாய்ப்பாடுக்கும் 10ஆம் வாய்ப்பாடுக்கும் என்ன அப்படின்னா, கடைசி எண் 5ஆம் வாய்ப்பாடுக்கு கடைசி எண் 5ஆகவும் 0ஆகவும் இருக்கணும். 10ஆம் வாய்ப்பாடுக்கு கடைசி 0ஆக இருக்கும். 0ஆக தான் வரும். ஓகேங்களா? 5 10 முடிஞ்சிங்களா? 2 பார்த்துருக்கோம். 2க்கு கடைசி இலக்க எண் வந்து 0ஆகவும் இரட்டைப்படை எண்ணாக இருந்தால் அது 2ஆல் அடிப்படும். 3க்கும் 9க்கும் கொடுக்கப்பட்ட எண்ணை கூட்டணும். எல்லா எண்ணையும் கூட்டிக்கணும். கூட்டி அது 3ஆல் வகுப்பட்டதுன்னா அது 3ஆல் அடிப்படும். எல்லா எண்ணையும் கூட்டி 9ஆல் வகுக்க முடிஞ்சது அப்படின்னா அது 9ஆல் அடிப்படும். சரிங்களா? அதேமாதிரி 4க்கும் 8க்கும் இப்போ கடைசி இலக்க 2 நம்பர் எடுத்து அதை 4ஆல் வகுக்க முடியுது அப்படின்னா அது 4ஆல் மொத்த நம்பரும் 4ஆல் வகுக்க முடியும். சரிங்களா? அதேமாதிரி கடைசி 3 இலக்க எண்ணை எடுத்து 8ஆல் வகுக்க முடியுது அப்படின்னா அந்த மொத்த எண்ணுமே 8ஆல் வகுப்படும். சரிங்களா? அதேமாதிரி 5க்கும் 10க்கும் 5க்கு வந்து கடைசி எண் 0ஆகவும் கடைசி எண் 5ஆகவும் இருந்தால் அந்த மொத்த சீரீஸுமே 5ஆல் வகுக்க முடியும். அதேமாதிரி 10க்கு கடைசி எண் 0ஆக இருந்தால் மொத்த எண்ணும் 10ஆல் வகுக்க முடியும். புரிஞ்சுங்களா இது வரைக்கும்?
அடுத்தது 6 ஓகேங்களா. இப்போ 6 வந்து இப்போ 6ஆம் நம்பருக்கு என்ன அப்படின்னா 2ஆலையும் 3ஆலையும் ரெண்டாவதோட ரூல்ஸையும் 3ஆவோட ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணணும் 6க்கு. இப்போ 6க்கு 2க்கும் 3க்கான ரூல்ஸ் என்ன இப்போ பாருங்கள் 3 9 6ன்னு இருக்குது ஓகேங்களா. ரெண்டாவதோட ரூல்ஸ் என்ன, ஒன்று ஈவன் நம்பராக இருக்கணும் இல்லை 0வாக இருக்கணும். ஈவன் நம்பராக இருக்குங்களா, ஈவன் நம்பராக இருக்குது ஓகேங்களா. 3ஆவது நம்பர் ரூல்ஸ் என்ன, எல்லா எண்ணையும் கூட்டணும் சரிங்களா. 3யும் 9யும் கூட்டினா எவ்வளோ ஆச்சு 12, 12யும் 6யும் கூட்டினா எவ்வளோ ஆச்சு 18. இது 3ஆல் அடிப்படுதான்னு பார்க்கணும் ஓகேங்களா. 6 3 18 சரிங்களா, இது அடிப்படுது. அப்போ இது 6ஆல் அடிப்படும் அப்படின்னு அர்த்தம். இது வந்து சின்னதாக இருக்குது, இதை நான் வந்து சின்னதாக இருக்குது, இதை நான் ஈஸியாக வந்து நானே அடிச்சுட்டு போயிடுவோன்னே 6 6 36 மிச்சம் 3 இருக்குது, திரும்பி 6 6 36 66 அப்படின்னு சொல்லுவீங்க. நான் சொல்கிறது சின்ன நம்பருக்கு இல்லை, பெரிய நம்பராக கொடுக்கும் போது சரிங்களா. இதே மாதிரி சின்ன நம்பராக இருக்கும் போது நீங்கள் அடித்து பார்த்துட்டே பண்ணிட்டு போயிடுங்க சரிங்களா. அப்போ இந்த ரூல்ஸை போட்டிங்கன்னா நீங்கள் நார்மலாக அடிக்கிற டைம் தான் அதுக்கு எடுக்கும் சரிங்களா. நான் சொல்கிறது ஒரு 5 டிஜிட் நம்பர், 6 டிஜிட் நம்பர், 7 டிஜிட் நம்பர் இப்படின்னு வரும்பொழுது நீங்கள் இந்த ரூல்ஸை யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா. 6ஆம் நம்பர் முடிஞ்சுங்களா. 7ஆம் நம்பர் ஓகேங்களா. ஏழு வந்து கடைசி எண்ணை 2ஆல் பெருக்கி முன்னுள்ள எண்ணுடன் கழி சரிங்களா. கடைசி எண்ணை 2ஆல் பெருக்கி முன்னுள்ள எண்ணால் கழி ஓகேங்களா. அப்படி கழிக்கும் போது 0 இல்லைனா 7ஆல் வகுப்படக்கூடிய எண்ணு வரணும் சரிங்களா. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 9 7 2 1. இப்போ 7 2 1 7 இருக்குன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. இப்போ வந்து 5 டிஜிட் நம்பர் இருக்குது, இது வந்து 7ஆல் வகுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படின்னா என்ன பண்ணணுன்னா, இப்போ கடைசி எண் இருக்குல்ல 7, இப்போ 7 இருக்குது அப்படின்னா இந்த 7ஐ வந்து 2ஆல் பெருக்கிக்கணும் சரிங்களா. இந்த 7ஐ வந்து 2ஆல் பெருக்கிங்கன்னா 14 வரும். 14 வருங்களா. இப்போ 4 9 7 2 1 அப்படின்னு இருக்குன்னா இந்த 14 இதோட கழிக்கணும் சரிங்களா. இந்த 14 இதோட கழிச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும், 4 9 7 0 7 அப்படின்னு வரும். திரும்பி இந்த 7 இருக்குல்ல, இந்த 7ஐ 2ஆல் பெருக்குங்க, சின்னதாக ஆக்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த 7ஐ 2ஆல் பெருக்குன்னா திரும்பி ஒரு 14 வரும். அப்போ என்ன ஆகும் 4 9 7 0 அப்படின்னு வரும். இப்போ இதில் வந்து இப்போ வந்து இந்த 14 கழிச்சிங்கன்னா என்ன ஆகும் 4 9 6 5 56 வரும் ஓகேங்களா. 4 9 5 6ன்னு வரும். திரும்பி அடுத்தது என்ன பண்ணுறீங்க, புரியுதுங்களா. புரியலாம் பாருங்கள், திரும்பி நல்லா பாருங்கள். 4 9 7 2 1 7 இருக்குது ஓகேங்களா. இதுதான் வந்து கொடுக்கப்பட்ட எண். இப்போ இந்த 7ஐ வந்து கடைசி இருக்க 7ஐ இந்த 7ஆம் நம்பரை வந்து 2ஆல் பெருக்கணும். பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு 14 கிடைக்கும் சரிங்களா. இப்போ இந்த நம்பர் அப்படி விட்டுருங்க சரிங்களா. இப்போ 4 9 7 2 1 இருக்குங்களா, இந்த எண் இருக்குங்களா. இப்போ 7ஐ 2ஆல் பெருக்குனீங்களா -14 ஓகேங்களா. -14 49,721 14 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 49,707 வரும் சரிங்களா. புரியுதுங்களா. 49,707 வரும். திரும்பி அதே ப்ராசஸ் தான் நீங்கள் கொண்டு போகணும். 49,707 இருக்குல்ல, இந்த கடைசி என்ன 2ஆல் பெருக்கணும், அப்போ 14 வந்துடும் சரிங்களா. இப்போ இதை மட்டும் எடுக்கணும். 4,970 கூட -14 14 மைனஸ் பண்ணுறீங்க, 14 மைனஸ் பண்ணுறீங்க சரிங்களா. இப்போ இங்கே போயிடுது, இங்கே 10 வருது, 6 வருது, இங்கே 6 இருக்கும், அப்போ 56 49,056. அடுத்த ப்ராசஸ் 4,956 சாரிங்க 49 சொல்லிட்டேன், 4,956. இப்போ என்ன பண்ணணும், 6ஐ வந்து திரும்பி இப்போ 2ஆல் பெருக்கணும் ஓகேங்களா. இப்போ 6ஐ 2ஆல் பெருக்குனீங்கன்னா என்ன வருது 12 வருதுங்களா. இப்போ பாருங்கள் 495ஐ -12 12ஆல் மைனஸ் பண்ணணும். பண்ணிங்க அப்படின்னா 5ல் 2 போச்சுன்னா 3, 9 போச்சுன்னா 8, இது 4 483 ஓகேங்களா. இப்போ 483 வருதுங்களா. இந்த 3ஐ 2ஆல் பெருக்கணும் புரியுதுங்களா.
இப்போ இதை பெருக்கினீங்கன்னா 6 வரும். அப்போ 48 மைனஸ் 6 எவ்வளோ ஆச்சு? 42 ஆச்சு. 48ல் 6 போச்சுன்னா 42 ஆச்சு. அப்போ இந்த 42 7ஆல் வகுக்க முடியுதான்னு பாருங்கள். 7 7s are 49, 6 7s are 42, 6 7 42. அப்போ இந்த மொத்த இலக்க எண்ணுமே வந்து 47ஆல் வகுக்க முடியும். சரிங்களா? புரியுதுங்களா? எப்படி 7 இது பண்ணுன்ட்டு. அப்படி இல்லை அப்படின்னா 0 அப்படின்னு வரணும். ஓகேங்களா? 0 அப்படின்னு வந்துச்சுனாலும் 7ஆல் வகுக்க முடியுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ 7 முடிஞ்சு. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 11க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். 30426 அப்படின்னு இருக்கு. 30426. ஓகேங்களா? இதுக்கு வந்து 2 ரூல்ஸ் இருக்குது. 2 ரூல்ஸும் என்னன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ அல்டர்னேட்டாக 1 விட்டு 1, அதிலிருந்து இது, அதேமாரி இதிலிருந்து இது. ஓகேங்களா? இப்போ இந்த நம்பர் இருக்குது அப்படின்னா இப்போ 3யும் 4யும் கூட்டினா எவ்வளோ ஆச்சு? 7. 7யும் 6யும் கூட்டினா எவ்வளோ ஆச்சு? 13. ஓகேங்களா? மைனஸ் போட்டுக்கிட்டு 0வையும் 2யும் கூட்டினா எவ்வளோ ஆச்சு? 2 தான் ஆச்சு. கழிச்சிங்கன்னா 11. இதால் இதை வகுக்க முடியுதா? 11 அடிப்படுதுங்களா? 11 அடிப்பட்டுச்சு அப்படின்னா அது ஃபுல்லாகவே 11 வகுக்க முடியும். அப்படி இல்லை 13 மைனஸ் 13 வந்து 0 வருது அப்படின்னா அதுவும் 11 வகுக்க முடியும். புரியுதுங்களா? புரியுதுங்களா? 30426 அல்டர்னேட் பாருங்கள். இப்போ 30426 இருக்கு. ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர், ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர், இப்படி போட்டுக்கணும். ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர், இதுக்கு அடுத்த நம்பர் இல்லை, அதனால் அதோடு நிறுத்திக்கிட்டோம். சரிங்களா? இந்த 3யும் 4யும் கூட்டணும். கூட்டினா எவ்வளோ ஆச்சு? 7 ஆச்சு. 7யும் 6யும் கூட்டினா எவ்வளோ ஆச்சு? 13 ஆச்சு. அந்த 13 இங்கே போட்டுக்கணும். மைனஸ் 0வையும் 2யும் கூட்டினா எவ்வளோ ஆச்சு? 2 தான். ஓகேங்களா? 2 அப்படின்னும் போது ஆன்சர் 11. இந்த 11 வகுக்க முடியுதுங்களா? வகுக்க முடியும். வகுக்க முடிஞ்சதுன்னா அந்த நம்பர் 11 வகுப்படும். அந்த எண் மொத்த எண்ணும் 11 வகுக்க முடியும். வகுக்க முடியலன்னா அந்த எண் 11 வகுப்படாது. சரிங்களா? இது ஒரு மெத்தட். ஓகேங்களா? 11 வரும், அப்படி இல்லைன்னா 0 வரும். 13 மைனஸ் 13 0ன்னு வந்துச்சுனாலும் அந்த எண் மொத்தமும் 11 வகுக்க முடியும். சரிங்களா? இது ஒரு மெத்தடுங்களா? இப்போ இன்னொரு மெத்தட் பாருங்கள். 86861731 86861731 இப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஓகேங்களா? இப்போ இந்த எண் இருக்குங்கள, லாஸ்ட் எண் 1லேருந்து 3 கழிக்க முடியுங்களா? முடியாது. அப்படி 1லேருந்து 3 கழிச்சா என்ன வரும்? மைனஸில் வரும். அப்போ 1லேருந்து 3 கழிக்கும் போது -2. 7லேருந்து 1 கழிச்சா என்ன வரும்? 6. 6லேருந்து 8 கழிச்சா -2. 6லேருந்து 8 கழிச்சா -2. ஓகேங்களா? -2 -2 -2 கூட்டினா எவ்வளோ ஆச்சு? -6. இந்த +6 =0. இப்படி வந்துச்சுன்னா இந்த எண் 11 வகுப்படும். ஓகேங்களா? சில டைம் என்ன ஆகுனா இது எல்லா நம்பரையும் கூட்டினீங்க அப்படின்னா 11ன்னு வரும். 11ன்னு வந்துச்சு அப்படின்னா இந்த எண் எல்லாமே 11 வகுப்படும். புரியுதுங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த நம்பர் அப்படியே விட்டுருங்க. இங்கே 6ன்னு இருக்குது, இங்கே 6ன்னு இருக்குது, இங்கே 5ன்னு இருக்குது. ஓகேங்களா? இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ 5ன்னு இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா இங்கே +2, இங்கே +2 இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த +2ம் -2 என்ன ஆகும்? கேன்சல் ஆகிடும். 5யும் 6யும் கூட்டினா 11. இதேமாரி 11 வந்துச்சு அப்படின்னா இந்த எண் முழுசும் 11 வகுப்படும். புரியுதுங்களா? இதுதான் டிவிசிபிலிட்டி ரூல். ஒரு கிளான்ஸ் போயிடலாங்களா? ரெண்டாவது வாய்ப்பு. இப்போ வந்து 2ஆம் நம்பர் எதனால் வகுப்படும்னா 0வாலையும் இரட்டைப்படை எண்ணும் கடைசியில் இருந்தது அப்படின்னா 2ஆல் வகுப்படும் அந்த நம்பர் ஃபுல்லாகவே. 3க்கும் 9க்கும் என்ன சொல்லியிருந்தோம்? மொத்த எண்ணையும் கூட்டி 3ஆல் வகுக்க முடிஞ்சுது அப்படின்னா 3ஆல் வகுப்படும். அதுமாதிரி மொத்த எண்ணையும் கூட்டி 9ஆல் வகுக்க முடிஞ்சுது அப்படின்னா 9ஆல் வகுப்படும். 4க்கும் 8க்கும் என்ன சொல்லியிருந்தோம்? 4ஆம் நம்பர் கடைசி, இப்போ ஒரு 10 நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா கடைசி 2 நம்பரை 4ஆல் வகுத்து பார்க்கணும். வகுக்க முடிஞ்சதுன்னா அந்த நம்பர் ஃபுல்லாக 4ஆல் அடிப்படும். அதேமாதிரி 8க்கு கடைசி 3 நம்பரை 8ஆல் வகுத்து பார்க்கணும்.
அது 8ஆல் வகுக்க முடிஞ்சுது அப்படின்னா அது மொத்தமும் 8ஆல் வகுக்க முடியும். சரிங்களா? 5க்கும் 10க்கும் இருக்கிறதுல ஈஸியானது 5ம் 10ம் தான். சரிங்களா? கடைசியில் 5யும் 0வும் வந்தால் 5ஆல் அடிப்படும். 10க்கு கடைசி நம்பர் 0 வந்தால் 10ஆல் அடிப்படும். 6க்கு 2ஆம் நம்பர் டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் 2யும் 3யும் ஃபாலோ பண்ணி ரெண்டுமே செக் பண்ணணும். ரெண்டுமே செக் பண்ணி எலிஜிபிள் ஆச்சு அப்படின்னா 6ஆல் வகுக்கப்படும். 2ஓட ரூல்ஸ் என்ன? கடைசி நம்பர் ஈவன் நம்பராகவும் 0வும் இருந்ததுன்னா அது 2ஓட ரூல்ஸு. 3ஆம் நம்பரோட ரூல்ஸ் என்ன? மொத்த எண்ணையும் கூட்டி 3ஆல் வகுக்க முடிஞ்சது அப்படின்னா அது 3ஆம் நம்பரோட ரூல்ஸு. அடுத்தது 7. பார்த்தோம்னா நம்ம கடைசி எண்ணை 2ஆல் பெருக்கி மிச்ச நம்பரோட மைனஸ் பண்ணணும். திரும்பி அது கடைசி எண்ணை 2ஆல் பெருக்கி மிச்ச நம்பரோட மைனஸ் பண்ணணும். திருப்பி கடைசி எண்ணை 2ஆல் பெருக்கி மிச்ச நம்பரோட மைனஸ் பண்ணணும். ஒன்றும் கடைசியில் 0ன்னு வரணும். அப்படி இல்லை அப்படின்னா 7ஆல் வகுக்க முடியணும். அப்படி வகுக்க முடிஞ்சுது அப்படின்னா அது 7ஆல் வகுக்க முடியும். 7ஆல் அந்த எல்லா நம்பருமே வகுக்க முடியும்னு அர்த்தம். 11 நம்பரோட ரூல்ஸ் என்ன? ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பரை வந்து ஆட் பண்ணணும். அதே மாதிரி அடுத்த நம்பர் விட்டு அடுத்த நம்பரை ஆட் பண்ணி ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் ஒரு நம்பர் கிடைக்கும். ஒன்று 0 கிடைக்கணும், இல்லை 11 கிடைக்கணும். அப்படி 11 இல்லை 0 கிடைச்சி 11ஆல் அடிக்கப்படக்கூடிய ஒரு நம்பரோ 11 இல்லை 11ஆல் வகுக்கக்கூடிய ஒரு நம்பரோ இல்லை 0 கிடைச்சதுன்னா அந்த நம்பர் முழுதும் 11ஆல் வகுக்க முடியும். அதே இல்லைனா அடுத்த ஆப்ஷன் பார்த்தோம். இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம், இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம், இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம், இதுலேருந்து மைனஸ் பண்ணோம். இந்த கீழே மைனஸ் பண்ண எண் எல்லாத்தையும் கூட்டினா ஒன்று 11 கிடைக்கணும், இல்லை எல்லாத்தையும் கூட்டினா 0 ஆகிடணும். அப்படி கிடைச்சிதுன்னா அதுவும் 11ஆல் அடிப்பணுன்ட்டு 2 ரூல்ஸ் வரணும். புரியுதுங்களா? 1 விட்டு 1 1 விட்டு 1 கூட்டி 1 விட்டு 1 கூட்டி ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 11ஆல் வகுக்கக்கூடிய நம்பர் வரணும், இல்லை 0 வரணும். அதே மாதிரி தான் இதுவும். இது அடியிலேருந்து இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும், இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும், இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும், இதுலேருந்து மைனஸ் பண்ணணும். இப்படி மைனஸ் பண்ணி மொத்த எண்ணையும் கூட்டினா 0 வரணும், இல்லை 11ஆல் வகுக்கக்கூடிய நம்பர் வரணும். ஓகேங்களா? அப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் 11ஆல் வகுக்க முடியும். சரிங்களா? 2லேருந்து 11 வரைக்கான டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் பார்த்துருக்கோம். இதை வச்சு அடுத்த வீடியோவில் நம்ம சம்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.